டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மாநிலங்களை அழிக்கும் பாசிச பாஜக ஆட்சியை ஒழித்தாக வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய 5 நாள் மாநாடு மதுரை தமுகம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கூட்டாட்சி என்ற சொல்லை மத்திய ஆட்சியாளர்களுக்கு அலர்ஜியாகிவிட்டதாக தெரிவித்தார். மத்திய அரசால் அதிகம் பாதிக்கப்படும் மாநிலங்கள் தமிழகமும் கேரளாவும் தான் என முதலமைச்சர் குறிப்பிட்டார். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என சிலரின் நப்பாசை நிறைவேறாது என்றும், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை முழுநேர அரசியல்வாதிகளாக மத்திய அரசு செயல்பட வைப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதற்காகவே சட்டத்தை நள்ளிரவில் நிறைவேற்றியுள்ளதாகவும் முதலமைச்சர் சாடினார். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கை முடிப்பதற்கு கால அவகாசம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுக சின்னம் மற்றும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்கப்பட்ட புகார்களின் மீது விசாரணை நடைபெறுகிறது. இது தொடர்பாக இபிஎஸ் மனு தாக்கல் செய்திருக்கிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராக வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் இந்த வழக்கை முடிக்க உரிய காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் என இபிஎஸ் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் பேசிய அவர், 2021ஆம் ஆண்டு எடுக்கப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா கொடுந்தொற்றின் காரணமாக தள்ளி போனதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது மத்திய அரசு எந்த முனைப்பும் காட்டாமல் அமைதி காப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், மக்கள் தொகை கணக்கெடுப்பில்லாமல் வளர்ச்சி திட்டங்களையும் நலிந்த மக்களுக்கான திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த முடியாது என்றும், இது இந்த அரசுக்கு தெரியும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்ய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிகவும் அவசியம் என்றும், இதை சாதி வாரிய கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என கூறிய சைதை துரைசாமிக்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக எக்ஸ் தளத்தில் வெளியான பதிவில், அதிமுகவில் ஒவ்வொரு தொண்டனும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் தொண்டனாகத்தான் செயல்படுவதாகவும், சைதை துரைசாமி தன்னை மட்டும் அதிமுக தொண்டன் என கூறிக்கொண்டு பாடம் எடுக்க வேண்டாம் என பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் என்றைக்காவது இயக்க பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. கட்சி பணியே செய்யாமல் தேர்தல் நேரத்தில் நானும் அரசியலில் இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொள்ள மட்டுமே துரைசாமி பேசி இருப்பதாகவும் அதிமுக எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளுக்கான சேவை மையம் மூலம் முன்பதிவு விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உட்பட தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் தொலைதூர பயணத்திற்காக முக்கிய பேருந்து நிலையங்களில் ஆன்லைன் மூலம் டிக்கெட் பதிவு செய்யும் வசதி தற்போது உள்ளது. சிறப்பு செயலியும் உள்ளது. இந்நிலையில் கிராம மக்கள் முன்பதிவு செய்ய வசதியாக தற்போது தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சேவை மையங்களிலும் பேருந்துகளுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாதி ரீதியிலான சின்னங்கள் இடம்பெறக்கூடாது என பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் சுற்று அறிக்கை அனுப்பியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா சிறந்த முறையில் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதில் மாணவர்களின் கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற திறன்களை பெற்றோர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஆண்டு விழாவின் போது திரைப்பட பாடல்களை ஒளிபரப்புவது, சாதி ரீதியான சின்னங்களை வைத்துக் கொள்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்றும், மீறினால் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. +2 தேர்வு எழுதிய 8 லட்சம் மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்தும் பணி இன்று தொடங்குகிறது. இப்பணிகளுக்காக தமிழகம் முழுவதும் 83 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 46,000 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
மேலும் இப்பணி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் மே 9ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரிய மசோதாவிற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரம் இருந்தால் எந்தவொரு சமூக நல்லிணக்கத்திற்கும் எதிராக சட்டத்தை நிறைவேற்றலாம் என்ற மனநிலை கொண்ட ஆட்சியாளர்களுக்கு நேர்ந்த கதி வரலாற்றில் உள்ளதாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்துள்ளதாகவும் பாஜக அரசை அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது. இந்த வக்ஃப் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. என்றாலும் 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்ல இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்திருக்கிறார். இந்நிலையில் மாநிலங்களவையிலும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். ஆனாலும் 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு மசோதா நிறைவேறியது. விபத்தில்லா மாநிலம் என்ற கனவை நினைவாக்க 2023இல் தமிழக அரசு நம்ம சாலை செயலியை அறிமுகம் செய்தது. இந்நிலையில் இதன் மூலம் 13,300 புகார்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருக்கிறார். குண்டும் குழியுமான சாலைகளை புகைப்படம் எடுத்து செயலியில் பதிவேற்றம் செய்து புகார் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீர் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெப்பம் சுட்டெரித்து வந்த நிலையில் 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனிடையே நெல்லை, குமரி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மாதந்தோறும் 50,000 பேருக்கு பட்டா என்ற அளவில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 6 லட்சம் பேருக்கு வழங்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட முதியோர் ஓய்வூதிய திட்டம் தற்போது மீண்டும் செயல்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் மக்களை விரைவாக சென்றடைய 50 புதிய வருவாய் குறு வட்டங்களும் 5 புதிய வருவாய் கிராமங்களும் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.